Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் பட் எடிட்டிங் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணனும் அப்படினா ஒரு பெஸ்டான எடிட்டர் அப்ளிகேஷனை நீங்க எடுத்துக்கணும். சோ இதுல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது Kinemaster அப்ளிகேஷன் தான். Kinemasterல நிறைய யூடியூபர்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மொபைல்லயே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ இதுல சிம்பிளா எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். மேல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏதாவது அப்ளிகேஷன்ல சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இத கிளிக் பண்ணி உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ண போறோம். சோ கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரேஷியோ செலக்ட் பண்றதுக்கான பிளேஸ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 16:9. சோ இது வந்து யூடியூபுக்காக நம்ம எடிட் பண்ற ரேஷியோ தான். நெக்ஸ்ட் இருக்குது யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வீடியோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ இப்போ நான் 16:9 வந்து கொடுத்துக்கிறேன். அதற்கு கீழே இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நீங்க போட்டோ யூஸ் பண்ணி எடிட் பண்றீங்க அப்படினா போட்டோவுக்கான டைம்லைன் உங்களால செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற கிரியேட் அப்படின்றத கொடுத்து என்டர் ஆயிக்கலாம். சோ இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த 16:9 லியே வச்சு செக் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட்க்கு நேம் செட் பண்ணனும் அப்படினாலும் தாராளமா செட் பண்ணிக்க முடியும். இப்போ அத கிளிக் பண்ணி என்டர் ஆயிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மீடியா ஃபைல் வந்து ஓபன் ஆகும். இதுல நீங்க என்ன பர்టిక్యులர் வீடியோ அல்லது போட்டோ எடிட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன ஒரு பர்టిక్యులர் வீடியோவை எடிட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க நிறைய வீடியோ இருந்துச்சு அப்படினாலும் உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேல இருக்கிற இன்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம எடிட் பண்ண போறோம். இப்போ இந்த வீடியோல நான் சில கலர் கரெக்ஷன் வந்து செய்ய போறோம். அதை எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடு நிறைய ஆப்ஷன் வரும். இதுல உள்ள ஃபில்டர் செலக்ட் பண்ணி வீடியோக்கு ஃபில்டர் செட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா அதற்கு கீழே உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன்ஸ், அதே மாதிரி பிரைட்னஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர் கரெக்ஷன் வந்து உங்களால செஞ்சுக்க முடியும். இதுல சிம்பிளா இப்போ நான் ஒரு 3 கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. சோ இதோட கலர் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படினா உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மேல இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்க பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ண வீடியோல ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணனும் அப்படி இல்ல அப்படினா புதுசாக வீடியோ ஏதாவது ஜாயின் பண்ணனும் அப்படினாலும் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பர்టిక్యులரா எந்த பிளேஸ்ல நீங்க ஸ்ப்ளிட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கரெக்ட்டா அந்த டைம் லைனை மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. மேல உங்களால செகண்ட்ஸும் செக் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிட்டு வீடியோ இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினா ரைட் சைடு டாப்ல உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிம் ஆப்ஷன் வந்து காட்டும். இத வந்து ஓபன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்க அப்படினா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடு உள்ளத ட்ரிம் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வேணும் அப்படினாலும் ட்ரிம் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோ இது எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டா அந்த வீடியோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய டெலீட் ஆப்ஷனை கொடுத்து நம்மளால டெலீட்டும் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த வித ஃபைலை வந்து டெலீட் பண்ணணும் அப்படினாலும் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் டெலீட் பண்ணணும். இப்போ நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணணும் அப்படினாலும் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய மீடியா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அகைன் உங்களோட கேலரி வந்து ஓபன் ஆகும். இதுல நீங்க என்ன ஃபோல்டரை வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வீடியோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போ நான் இந்த வீடியோவை அகைன் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்காக தான் செட் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட் உங்க வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய ஆடியோவை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக மிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலமா உங்களோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படி வால்யூம் வேணாம் அப்படின்னா மேல இருக்கிற இந்த வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிக்க முடியும். இப்போ மேல இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கிறேன். இப்போ நான் ஓன் வாய்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ரெக்கார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த இடம் வந்து மூவ் ஆகும். இதுல ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களால வாய்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஆடியோவா கொடுத்த ஃபைல் வந்து இங்க ஆட் ஆயிடும். சோ இதே மாதிரி உங்களால வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்க முடியும். இதையும் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் பத்தி பாத்துக்கலாம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் ஆப்ஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல இருக்கக்கூடிய லேயர் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு மீடியா இருக்கும். அந்த மீடியா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட கேலரி வந்து ஓபன் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண வீடியோக்கு மேல ஏதாவது இமேஜ் அல்லது வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ் நீங்க ஏதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களால ஆட் பண்ணிக்கிட்டு பேக் வர முடியும். இப்போ நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஒரு பர்టిక్యులர் போட்டோ அல்லது வீடியோ வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல இருந்து நீங்க என்ன இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். இப்போ நீங்க பேக் வந்துக்கலாம். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதை நம்ம வீடியோல எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை வந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வீடியோக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு இமேஜையும் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து லேயரை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படின்றதுல பேசிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய கேஷன்ஸ் பிளர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது பர்டிகுலர் பிளேஸை வந்து எரேஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பிளர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்திக்க முடியும். நீங்க இந்த மாதிரி மூவ் பண்ணி பிளர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த ஆப்ஷனையும் டெலீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். இது சில ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எடிட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற டெக்ஸ்ட் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி உங்களால டெக்ஸ்ட் ஏதாவது உங்க வீடியோல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களோட யூடியூப் வீடியோவுக்கு வெல்கம் நோட்ஸ் அதே மாதிரி ஏதாவது நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால டைப் பண்ணிக்க முடியும். நீங்க பர்டிகுலரா வீடியோல எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெக்ஸ்டோட சைஸையும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட ஸ்டைலை சேஞ்ச் பண்றதுக்காக ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய W ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல எக்கச்சக்கமான ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படினாலும் மேல இருக்கக்கூடிய அசெட் ஸ்டோரை கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதோட இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் செட் பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ நான் ரைட் சைடு உள்ள இன் அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன் அனிமேஷன் வந்து இருக்கு. இதை செலக்ட் பண்ணி உங்க வீடியோல டெக்ஸ்ட் எப்படி என்டர் ஆகணும் அப்படின்றதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேக் வந்துட்டு அவுட் அனிமேஷனும் ஆட் பண்ணிக்க போறேன். இதுலயும் சேம் நான் ஃபேட் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்க எது வேணும் அப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அகைன் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷனையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதற்கு கீழே இருக்கக்கூடிய ஆல்பா அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க டெக்ஸ்டோட ஒபிசிட்டி லெவலை வந்து செட் பண்ணிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா இதுல அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு உங்களால அவுட்லைன் வந்து செட் பண்ணிக்க முடியும். என்ன கலர் வேணும் அப்படினாலும் இதோட வித்தையும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதையும் எனேபிள் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்டோட க்ளோவிங் கலரை வந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ பிளாக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படினாலும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை டிசேபிள் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கிறேன். எனக்கு அது தேவையில்லை. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து கரெக்டா நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதற்கு கீழே இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் இது அந்த அளவுக்கு நமக்கு யூஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றது மூலமா நம்ம வீடியோக்கு ஏதாவது சாங் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். சாங் மட்டும் இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் எது வேணும் அப்படினாலும் ஆட் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோல்டர் எல்லாமே இந்த இடத்துல விசிபிள் ஆகும். எந்த ஃபோல்டர்ல இருந்து நீங்க சாங் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ப்ளே பண்ணி பார்த்துட்டு பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட சாங் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்மளால ப்ளே பண்ணியும் செக் பண்ணிக்க முடியும். அதற்கு எல்லாமே ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ப்ளே பட்டன் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம ஃபைனலா எப்படி சேவ் பண்றது அப்படின்றதையும் பார்த்துடலாம். சோ அதுக்கு ரைட் சைடு டாப்ல உள்ள எக்ஸ்போர்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டியை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெசல்யூஷன் அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டையும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீழே இருக்கக்கூடிய லோ டு ஹை இந்த மாதிரி உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே உள்ள சேவ் அஸ் வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வீடியோல நம்ம பேசிக்கா எப்படி நம்ம கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன்ல எடிட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting. Bye.